ஒரு வழக்கை ஃபொரா வழக்கு, இப்போ அந்த அம்மா வந்து பிரிட்டிஷ் சிட்டிசன், இந்திய குடியுரிமை இல்லை, யார் மனைவி. அப்போ இதெல்லாம் பல வழக்கு போடுவதற்கான முகாந்திரம் பாஜக வச்சிருக்கு. எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேர்தல் செலவை நான் பார்த்துக்கிறேன், நான் ஜெயிக்க வைக்கிறேன், நீங்கள் வந்து உட்காருங்க. நமக்கு நம்முடைய 2 பேருக்கு பொது எதிரி யாரு? திமுக. இதை 2 பேரும் நம்ம சாதிச்சு காமிச்சிடலாம். திமுக வராமல் விட்டாலே விஜய் வளர்ந்துருவார்னு விஜய் நம்புறாரு. இப்போ இந்த ஃபார்முலாவை நோக்கி தான் நகர்ந்துட்டு இருக்கு. பெருசாக எடப்பாடியை பேசுறதில்லை. எடப்பாடியும் விஜயும் சமிக்கைகள் எப்படி சேர்ந்து தான் நடக்குது. விஜயை பொறுத்த வரைக்கும் எந்த காலத்தில் திமுகவோட கூட்டணி சேர மாட்டார். விஜயகாந்த் திமுகவை பேசிட்டு திமுகவோட கூட்டணி யாரோட சேர்ந்தார்? ஏடிஎம்கேவோட தான் கூட்டணி சேர்ந்தார். இதே காரணத்தினால 29 சட்டமன்ற உறுப்பினர் எதிர்கட்சி தலைவராக வந்தார் விஜயகாந்த். இது அதே ஃபார்முலா தான் விஜய். இந்த தேர்தலில் எப்படியாவது அதிமுக கூட்டணியில் சேர்ந்து திமுகவை எதிர்த்து விட வேண்டும். திமுகவை எதிர்த்தோம்னா நமக்கு அதிமுக நமக்கு பக்கபலமாக இருக்கும். எதிர்காலத்தில் திமுகவை வீழ்த்தியதை போல அதிமுக வீழ்த்திடலாம். இதுதான் விஜயனுடைய வியூக வகுப்பாளர்கள் ஜான் ஆரோக்கியசாமி சொல்லிக் கொடுக்குற திட்டம்.